ஒன்று கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நம்முடைய இந்த மாலையிலே நாம் படிப்பதற்காக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நானே வாசிக்கிறேன், கவனியுங்கள். கொஞ்சம் அந்த வால்யூம் வைக்க முடியும், எனக்கும் கொஞ்சம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றிக்கணும். ஸ்லைட்டா ஓகே. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ! நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கீழே இருக்கிற வசனத்தை நம்ம தேவைப்படுகிற நேரத்தில் படிச்சுக்கலாம், சரியா? இந்த பகுதியில் நம்ம எதை பார்க்க போனால், சுவிசேஷ பிரசங்கித்ததை குறித்து பவுலுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். பவுலை ஆண்டவர் எதுக்காக தான் அழைச்சார்? சரி, அதை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் அழைக்கிறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் அனனியா அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்கிறான். பவுல் ரொம்ப அழகாக எடுத்த உடனே கேட்ட கேள்வி என்னென்னா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கு. ஆண்டவர் சொல்ல, நீ போப்பா, அவனுக்கு சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவர் அதை செல்லுகிறவராக இருக்கிறார். அதை பின்னாடி 26வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26க்கு வரும் பொழுது பவுல் அதை தன்னுடைய பரம தரிசனம் என்று சொல்லுகிறார், சரியா? அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அப்போ இந்த பரம தரிசனம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள். பரம தரிசனம்னா என்ன? பரமனுடைய தரிசனம் அல்லது பரலோகத்தினுடைய தரிசனம். அங்கேருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சம், நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன், நான் என்ன செய்யும்படியாக அழைக்கப்பட்டேன் என்ற அந்த வெளிச்சம், அதை தான் சொல்ல. அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. என்னென்னா அவர் சொல்கிறார், நான் சுவிசேஷம் பிரசங்கி தான் கர்த்தர் என்னை அழைத்தார், ஞானஸ்நானம் கூட என்னை அழைக்கலை அப்படிலாம் சொல்கிறார். யாருக்கு சுவிசேஷம் நான் என்றும் அவர் சொல்லுகிறார். பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் பிரஜாதிகளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்கிறார். நம்மை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார்? அதே தான், நம்மை போல மற்றவர்களை ஆண்டுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக. அதுதான் மைய நோக்கம். இல்லாட்டி நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்குன்னா ரட்சிக்கோட்டோன்னே அப்படியே புஸ்குன்னு கொண்டு போயிடலாம். அது அவருடைய நோக்கம் கிடையாது. அதை யோவான் 17 தெளிவாக சொல்கிறார், நான் உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று அவர்களை காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் என்னை அனுப்பினது போல நான் அவர்களை அனுப்புகிறேன். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கி, கடனெல்லாம் போக்கி, வைத்த வழியெல்லாம் சரியாக்கி, நம்மளை சுகமாக வாழ வைக்கிறதுக்காண்டு நம்மளை அழைச்சார். அதெல்லாம் சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு கூட்டி கொடுப்பேன் சொல்கிறார். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும்.
அதுதான் நம்முடைய நோக்கம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கல, தேவனுடைய ராஜ்யத்திற்கான காரியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பவுலை மட்டும் தான் அழைச்சாரு, ஊழியக்காரங்களை மட்டும் தான் அழைச்சிருக்காரு அப்படிலாம் புதிய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியலுமா இருக்கும். எல்லாருமே ஒரே கேட்டகரி தான். முன்னாடி ஆசாரியர்கள் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, பொதுமக்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரே கேட்டகரி தான். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அதோடு கூட அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவன் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு அநித்தியமான பொருட்களை கொடுக்குறேன் இந்த பூமியில், அதை வைத்து பரலோகத்திலே உங்களுக்கு சிநேகிதர் உண்டாகும்படி, பரலோகத்திலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி சிநேகிதர்களை சம்பாதின்னு சொல்கிறார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் சொல்லுவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் சொல்லுவா? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். உங்களை சுற்றி வாழ்கிற மக்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆண்டோடைய வழி கேளுங்க. நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இன்றைக்கெல்லாம் வீடுகளுக்குள்ளே நுழையவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வீட்டுக்குள்ளே கேட்டு போட்டு வச்சுக்காங்க. அது இப்போல்லாம் கொஞ்சம் ஹைஃபை ஏரியா இருந்துச்சுன்னா பெரிய கேட்டு, பெரிய காம்பவுண்டு, உள்ளுக்கு என்ன நடக்குன்ட்டே தெரியாது. அப்படியே ஏசி காரில் வருவாங்க, கேட்டு திறக்கும், அப்புறம் அப்படியே போயிடுவாங்க, திருப்பி வருவாங்க, அதே காரில் வருவாங்க, கேட்டு திறக்கும், உள்ளுக்கு போயிடுவாங்க. நீங்கள் அவங்கள போய் சந்திக்கவே முடியாது. அப்படி தான் இருக்குது இந்த உலகம் இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் எவ்வளோ பரவாயில்ல, போய் அப்படியே போகிற வழியில் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்கலாம், அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே கூட நுழையலாம். ஆனால் இன்றைக்கி உலகம் மாறிக்கிட்டே வருது. சில பகுதிகளை நம்ம தொடவே முடியாது, உள்ளே போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் இருக்குது. டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா சில வீடுகள்லாம் செத்து கிடந்துருக்காங்க, யாருமே பார்க்கலாம். அந்த பையன் அமெரிக்காவிலேருந்து வந்து பார்த்தா அவங்க அம்மா உள்ளுக்கு செத்து எத்தனையோ மாதம் ஆயிடுச்சு, யாருமே கவனிக்கல. இப்படி இருக்குது. உள்ளுக்கு என்ன நடக்குன்றே தெரியாது, யாரும் எட்டி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்மோடு கூட வாழுகிற மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சரியா? அதுக்காக தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். பவுல் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் அந்த சுவிசேஷத்தை பற்றி, அந்த கட்டளையை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். 16ஆம் வசனமும் 17ஆம் வசனம் எடுத்துக்கொள்ள போகிறோம். முதல் காரியமாய் அதை பற்றியதான அவருடைய பார்வை என்ன அப்படி சொல்லி பார்த்தா, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்கிறார். இப்போ முதல்ல அவர் பார்க்குற பார்வைனா சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமைன்னு சொல்கிறார். அந்த கடமையை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்கிறார். கடமைன்னு சொல்லியாச்சுனாலே அதை நீங்கள் மீறினீங்கன்னா என்ன உண்டு? நம்ம கவர்னரையே தூக்கி அடித்தாச்சு. இப்போ ஏன்? அவர் கடமையை மீறினார். அவர் மேலே கேஸே போட முடியாதுன்னு சொல்லி ஒரு 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 கவரிங் அவருக்கு இருக்குது. ஆனால் அவரே கோர்ட் அடிச்சிச்சு. சுப்ரீம் கோர்ட் நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அப்போ இந்த உலகத்திலே இந்த நீதி இருக்குமானால் தேவனுக்கு முன்பதாக நம்ம என்ன இருக்கு? அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள். 17ஆம் வசனம் கடைசியில், உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உக்ரான உத்தியோகம்னா இல்லை, கணக்கு கொடுக்கணும். உக்ரானக்காரன் என்று சொன்னால் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவன். உக்ரான உத்தியோகம் சொல்லும்போது இந்த உத்தியோகம், அதை உத்தியோகம் தான் ஆண்டு பவுல் நிறைய இடத்துல சொல்கிறார். உத்தியோகம் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னு சொல்கிறான். சரியா? அப்போ அந்த வேலை என்மேல் விழுந்த கடமை. நான் செய்யாதே போவேனானால் எனக்கு ஐயோ, நான் அதை எனக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. சும்மா முடிஞ்சால் செய்ப்பா, முடியலன்னா பரவாயில்ல, அப்படிலாம் கிடையாது. அதை எரேமியாவில் சொல்லும்போது சொல்கிறாரு, இது இரத்தப்பழி ஒன்றை கேட்கப்படும் சொல்கிறார். அதெல்லாம் சீரியஸாக எடுத்தோன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். இந்த 140 கோடி எப்படி சந்திக்க போகிறோம்? நிறைய பேர் ஏசாயம் பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. எப்படி இந்த பணியை செய்ய போகிறோம்? இன்றைக்கி இருக்க ரொம்ப கடினமாயிட்டே வருது. பக்கத்தில் போனாலே பேசுகிறது நிறுத்து, அதெல்லாம் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன செய்கிறது? எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது?
ஆண்டவர் தான் ஞானம் கொடுக்க வேண்டும். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவர் நீங்கள் அற்புதம் செஞ்சால் தான் இதெல்லாம் நடக்கும், இதான் செய்யுங்க ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியல. சரியா? ஆனால் பவுல் சொல்கிறாரு 3 காரியம் அந்த இடத்துல சொல்கிறாரு. கருத்தை சொல்கிறார். அதில் சொல்லும்போது மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நான் ஊழியம் செய்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், நீ அது உண்மையிலே விழுந்த கடமைன்னு சொல்கிறார். 17 சொல்லும் பொழுது அதை நீ உற்சாகமாக செஞ்சாலும் சரி, உற்சாகமே இல்லாமல் நீ செஞ்சாலும் சரி, ஒரு நாள் எங்கே போய் கணக்கு கொடுக்கணும்? ஆண்டோட போய் கணக்கு கொடுக்கணும். அப்போ செய்ய அது என்னுடைய மேல் விழுந்த கடமை. தேவன் அதற்காக தான் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். எப்படி பிதாவானவர் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ, ரட்சிக்கும்படியாக அனுப்பினாரோ, அதே போல் நம்மளே என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் அனுப்பியிருக்கிறார். ஒருவேளை அவர் செய்த அதே பணியை நம்மளால் செய்ய முடியாது. உலகத்தின் பாவத்திற்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தா நம்மளால் என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய சகோதரர்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லு. அதனால தான் சிலுவையை சுமக்க வேண்டும் சொல்லி. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் ஆகணும், ஆண்டவரை நாங்கள் எப்படி செய்ய? அப்போ தான் நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் அதை நிறுத்த முடியாது. சரியா? சர்ச்சில் வரவங்களாம் எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லி நான் நிறுத்த முடியாது. இப்போ என் நிலைமையை பாருங்களேன், நான் பாஸ்டராக இருக்கிறேன், நான் சம்பளம் வாங்குறேன்றதுக்காக இல்லை, இது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நான் விரும்பினாலும் விரும்பாட்டினா நான் எதை செஞ்சாகணும்? ஆண்டுடைய பணியை செஞ்சாகணும். எதுக்காக செய்கிறேன்னு சொன்னால் யாராவது தப்பாக நினச்சிக்கிறாங்களோ அது என் மேலே விழுந்த கடமை, நான் செஞ்சாகணும். செய்து கொண்டே தான் இருக்கணும். அதே போல தான் உங்களுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அதுதான் பொறுப்பு. நான் பிடிச்சா செய்வேன், பிடிக்கலைன்னா செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பவுல் தெளிவாக சொல்கிறாரு, அது என்மேல் விழுந்த கடமை. நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது எனக்கு கொடுக்கப்பட்ட உக்குரான உத்தியோகமாக இருக்கிறது என்பதை சொல்கிறார். மேன்மை பாராட்ட இடம் இல்லை. நீ உற்சாகமாக செய்தாலும் உற்சாகமாக செய்யலைனாலும் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதையும் அவர் தெளிவாக அந்த பகுதியிலே சொல்லுகிறார். சரி, இது இப்படி தான் நானும் நீங்களும் பார்க்கணும். சரி, இன்றைக்கி நிறைய நேரத்தில் இது செகண்டு தான் நம்ம லைஃப்பில். எது செகண்டு? கடவுளுக்காக வாழுகிறது 2வது காரியமாக வச்சுருக்குறோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம உயிரோடு இருக்கிறது யாருக்காக தான் வாழ்றது? இதை ஃபஸ்ட்டு வைக்கணும். என்னுடைய மூத்த போதர் சொல்லுவாங்க இல்லையா, ஐ எம் எ மிஷனரி சப்போர்ட்டட் பை ரயில்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரயில்வேயில் வேலை பார்த்தாங்க. ஆனால் அவங்க ரயில்வே, அதனால் அவங்க 8 மணி நேரம் என்ன பண்ணிடணும்? வேலை பார்க்கணும். 8 மணி நேரம் வேலை பார்த்துடணும். நிறைய நேரத்தில் வீட்டுக்கே வர மாட்டாங்க. அப்படியே அங்கேருந்து அருப்புக்கோட்டைக்கு போவாங்க. அப்படி தான் அந்த சபை ஆரம்பமாச்சு. அப்படியே எங்கேயாவது போயிடுவாங்க. நானும் என் தம்பி தான் நினைக்கிறேன், பிறந்த நேரத்தில் எங்கள் அம்மாவை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலில். அட்மிட் பண்ணிவிட்டு இவங்க எங்கேயோ ஊழியத்துக்கு போயிட்டாங்க. லேட்டானதுனால நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் மறந்துட்டாங்க ஒய்ஃப் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அது இப்போ குழந்தெல்லாம் பிறந்துருச்சு. நல்லா சீனி தண்ணி ஊற்றுவாங்க, சக்கரை தண்ணி ஊற்றுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்து தான் ஊற்றிருக்காங்க எங்கள் அம்மா. இந்த மாதிரி அப்போ ப்ரையாரிட்டி எது முதல்ல வந்துருச்சு? குடும்பத்துக்கு முன்னாடி, வேலைக்கு முன்னாடி அது தேவனுடைய பணி. இது உண்மையாகவே நடக்கணும். இதுக்காக தான் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், இதற்காக தான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். போஷிப்பது ஏதாவது ஒரு வழியில் போஷிப்பார், அவர் போஷித்து கொண்டே இருப்பார். அந்த மைண்ட் செட் நம்ம கொண்டு வரணும். சரி, தாவீது சொல்லும்போது சொல்கிறான், என் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படி சொல்கிற சங்கீதத்தில் சொல்லும்போது. நிறைய நேரத்தில் அப்படி தான் இதுலேயே சிக்கிக்கிட்டோம். இந்த வேலை பணியிலே என்ன பண்ணிட்டோம்? அப்படியே சிக்கிட்டோம். இதை பற்றி யோசிக்கவே நேரம் இல்லாதபடி போயிட்டுருக்குது. ஆனால் அது அப்படி அல்ல. பவுல் பார்க்கிற விதம் வேறாக இருக்குது. 2வது காரியத்துக்கு வரலாமா? 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதை அழகாக சொல்லுகிறார். நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். 18லேருந்து, ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் அப்படி சொல்கிறார். அதாவது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 19ஆம் வசனம், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதிருந்தும்
நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். இப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். 22 வசனம். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போலவும் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். பவுல் அந்த இடத்துல எப்படி அதை செய்ய போகிறோம், எப்படி அதை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, அதை செலவில்லாமல் நிறைவேற்ற வேண்டும் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் சம்பளம் வாங்காமல் வேலை பார்க்கணுமோ? செலவில்லாமல் நிறைவேற்ற வேண்டும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே சொல்லிகிட்டே வர்றார். எப்படி அவருடைய ஊழியத்தை அவர் செய்தார் என்பதை சொல்லுகிறார். 7வது வசனம், 2 கொரிந்தியர் 11:7. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ. அப்படின்னா என்னென்னா, யாருக்கு போய் ஊழியம் செஞ்சாரோ அவங்ககிட்ட இருந்து பிடுங்கலை. அவர் எப்படி தான் ஊழியம் செஞ்சார்? இலவசமாக. அதை நான் ஆரம்ப நாட்களில் மிஷனரியாக இருந்தப்போ உணர முடிஞ்சிச்சு. அது ஆண்டவர் அப்படிங்களை வழி நடத்தினா தெளிவாக. சிலத்தில் நான் ஒரிசாவில் போய் அவங்களுக்கு ஊழியம், அப்போ ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல. அப்படியே அந்த நட்பை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அவங்க பாஷையை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ காரியங்கள்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் முன்னாடி அவங்களுக்கு அவுட் சைடர்ஸ், அதான் திக்குன்னு சொல்லுவாங்க. திக்குன்னா நான் ட்ரைப், அவங்க எங்களுக்கு வச்சுருக்க பேர் திக்கு. நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் திக்கு கிடையாது, நாங்கள் ஹோ தான் அப்படி சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அவுட் சைடர் கிடையாது, நான் ஹோ தான். நாங்கள் முன்னாடி அப்படி சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வேறு ஆள் கிடையாது, எங்கள் ஆள் தான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்க எங்களை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி அர்த்தம். ஸோ அவங்களோடு இருக்கிறப்ப நான் மதுரைக்கு வரேன்னு சொன்னால், இதை எடுத்துகிட்டு போ, அதை எடுத்துகிட்டு போ, ஒரு கோழியை கொண்டு வருவாங்க, நீ மதுரைக்கு கொண்டு போகணும். எப்பா எதையுமே கொண்டு போக முடியாது, எல்லாமே கெட்டு போயிடும், நான் மதுரை சேர்றேன், இப்படி எதையாவது ஒன்று சொல்லி தட்டிட்டு வந்துடுவேன். என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, நான் கொடுக்க தான் வந்திருக்கிறேன், வாங்கிறதுக்கு வரல அப்படின்றதே என் மைண்டில் இருந்துச்சு. எதை கொடுக்க வந்திருக்கோம்? சுவிசேஷத்தை கொடுக்க வந்து. முதல்ல அவங்க ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் போனால் சும்மா விட மாட்டாங்க. ஏதாவது நீங்கள் செஞ்சுட்டு போகணும், சாப்பிடணும். நாங்களாம் போயிருந்தப்போ எங்களை இருக்க வச்சு போய் குளத்தில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து எங்களுக்கு பொறிச்சு அழகாக தந்து சாப்பிட வச்சாங்க. அவ்வளோ சந்தோஷம். மனாய் ஒரு முறைலாம் எனக்கு 1500 ரூபா கொடுத்து பெட்ரோலுக்கு வச்சுக்கோ டேவிட் அப்படி சொன்னேன். இப்போ அவங்க ஆண்டோடைய பிள்ளைகள். ஆனால் ஆரம்ப நாட்கள் பவுல் அதை தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இலவசமாக செஞ்சதுனால குற்றமாக போச்சோ, என் வேலை உங்களுக்கு தெரியாமல் போச்சா? ஏன்னா நிறைய ஊழியக்காரர்கள், நான் திருப்பூரை பற்றி கேள்விப்படுறப்ப விசிட்டிங் போனாலே ஆட்டோ சார்ஜ் வாங்கிட்டு வந்துடுவாங்களாம். பாஸ்டர்ஸு அவங்க வீட்டுக்கு போனேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்களாம். டிமாண்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரங்களை பார்க்கும்போது, இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை வந்தாங்க, அவங்க எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் நீங்கள், அப்போ தான் நான் வருவேன்னு சொன்னாங்கன்னா அது சரி கிடையாது. ஆனால் நம்ம அவங்களை கனம் பண்ணணுமா வேணாமா? நிச்சயமாக கனம் பண்ணணும். அவளுக்கு நாம் கொடுக்குறோம். சில நேரத்தில் சிறிய சபைகளுக்கு, ஏழை சபைகளுக்கு அவங்க போகிறப்ப ட்ராவல் கூட கிடைக்காது சில நேரத்தில். ஆனால் அதற்கும் அவங்க என்ன பண்ணோம்? சந்தோஷமாக வருவாங்க. சில இடங்களில் அளவுக்கு மிஞ்சி கொடுப்பாங்க. ஸோ ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். இப்போ பவுல் அதை ரொம்ப தெளிவாக சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் உயர்த்தப்பட்ட, அந்த வசனத்தை பாருங்கள், 7வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் உயர்த்தப்படும்படி என்னைத்தானே தாழ்த்தி, என்னையை நான் தாழ்த்தினேன். பவுல் சாதாரணமான ஆளுங்க, கமாலியர் பாதத்தில் உட்கார்ந்து படித்த மனுஷன், கல்வி கற்ற மனுஷன். அவர் ரோம பிரஜை அந்த நாட்களில். அப்படிப்பட்ட மனுஷர் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாக உங்களுக்கு
பிரசங்கித்ததுனாலே குற்றம் செய்தேனோ அப்படி சொல்கிறார். இது வந்து கடைசியாக அந்த ஆர்குமெண்ட்ஸுக்காக சொல்கிறார். அப்போ இப்போ எப்படி தான் செஞ்சார்? தன்னை தாழ்த்தி இலவசமாக தான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னா அவங்ககிட்ட சாப்பிடக்கூட இல்லை, இவரையே தான் உழைச்சி என்ன பண்ணார்? கூடார தொழில் செய்கிறவர் கூடாரத்தை தொழில் செய்து கொண்டே அந்த ஊழியத்தையும் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். 8வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் போனார்னா எருசலேம் அவங்கள வந்து அனுப்பிச்சு போய் ஊழியம் செஞ்சுட்டு வாங்கிட்டேன். யார் தேவையெல்லாம் செஞ்சா? சபை, அனுப்பின சபை. இன்றைக்கி நம்ம மிஷனரிஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னால் யார் கொடுக்குறா? நம்ம தான் கொடுக்குறோம். ஏன்னா அது வளருகிற காலம், இன்னும் அவங்க கொடுக்க கற்றுக்கொள்ள இல்லை. அப்போ ஆரம்ப நாட்களில் அது அப்படி தான் நடக்கும். ஸோ பவுல் அதை சொல்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. குறைவு ஏற்பட்டுச்சு, தேவை இருந்துச்சு, ஆனாலும் உங்களை என்ன பண்ணல, நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். ரொம்ப கவனமானது. ஏன்னா இவர் சுவிசேஷ பணி செய்கிறவர், புதிய இடங்களுக்கு போகிறார், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இங்கே சொல்லுகிறார் 9வது அதிகாரத்தில். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் சொல்கிறாரு, எனக்கு என்ன லாபம்? எனக்கு லாபம் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அப்போ முதல் காரியம் சொல்கிறாரு, லாபத்துக்காக உனக்கு என்ன கிடைக்குன்ற பணியில் செய்யாத. பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டோமே பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருடைய மனதில் அது இயற்கையான ஒரு காரியம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் கிடைக்காதுப்பா. அப்படிலாம் சொல்லலை. அவர் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வான்னு கூப்பிட்டாரு. அவங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள். ஆனால் ஆண்டவர் சொல் 100 நீ திரும்ப பெறும். இப்போ இல்லை, கொடுப்பேன் சொல்ல. லூக்கா கடைசியில் வரும் பொழுது, அது எந்த அதிகாரம்? லூக்கா 22 எடுத்துக்கோங்க. லூக்கா 22 தான், 35 வாசிக்கிறேன் பாருங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சி இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்றார்கள். ஆண்டு சொல்கிறார், போ, 2 ட்ரெஸ் கூட எடுத்துகிட்டு போகாத, 2 அங்கேயும் எடுத்துகிட்டு போகாத, பணப்பையெல்லாம் தூக்கிட்டு போகாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போனா போ, என் தேவை எப்படி சந்திக்கப்படும், நான் எங்கே போய் தங்குவேன், அதை பற்றி கூட நீ கவலைப்படாத, நான் அதெல்லாம் என்ன பண்ணுவேன், உனக்காக ஆயத்தப்படுத்து. வேலையால் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கிறான், போகிற இடத்துல தங்கு, அங்கே கொடுக்குறத வாங்கி என்ன பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. நான் மகாராஷ்டிரா ட்ரைபல் ஏரியாவுக்கு போயிருந்தேன், ஒரு மினிஸ்ட்ரிக்காக போயிருந்தப்போ. மகாராஷ்டிரா ட்ரைபல் மினிஸ்ட்ரி அவங்க, அது மாவோயிஸ்ட் ஏரியா. ஸோ அவங்க அந்த மிஷனரி தான் சொன்னாங்க, மாவோயிஸ்ட் அவ்வளோ டிசிப்ளின் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவங்க வந்து என்னது தீவிரவாத குழுவா, அது என்ன சொல்லுவாங்க, மாவோயிஸ்ட்டு நக்சலைட் சொல்லுவாங்க. இந்த மாவோயிஸ்ட் வந்து இன்னொரு குரூப்பு நக்சலைட்ஸ் இருக்கும். அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு டிசிப்ளின் என்னென்னா, அவங்க கிராமத்துக்குள்ளே போகிறப்ப பசிக்குதுன்னா யார்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கலாம், மக்கள்கிட்ட பசிக்குதுன்னு சொன்னால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது பழைய சோறாக இருந்தாலும் ஊசின சோறாக இருந்தாலும் என்ன பண்ணணும், கமுக்கமாக வாங்கி சாப்பிட்டுக்கணுமா. இவன் கையில் துப்பாக்கி இருக்கும், எல்லாருக்கும். நீ எனக்கு கோழி அடித்து எனக்கு சமைச்சித்தான்னு சொன்னது இவன்டா போய் மிரட்டினான்னு வச்சுக்கோங்க, மக்கள் ஒரு வேளை செஞ்சு தந்துடுவாங்க. ஆனால் அந்த நியூஸ் எங்கே போயிடும்னா ஹெட்டுக்கு போயிடும், பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க. அப்போ ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் என்னென்னா, நீ போகிறப்ப பசிக்கிறப்ப யார்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கலாம், மக்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீ இதைத்தான் எனக்கு இப்படி சமைச்சுத்தா, கறி சமைச்சுத்தான்லாம் கேட்கக்கூடாது. அவன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொன்னான், பயங்கர டிசிப்ளின் அவங்ககிட்ட வந்து. அவங்க சொன்னது என்னென்னா, மிஷனரிஸ்ட்டை கூட அப்படி ஒரு டிசிப்ளின் பார்க்க முடியாது. நீங்கள் ஹெட் என்ன சொல்கிறானோ அதை கீழ்ப்படிவாங்க.
ஆண்டவர் அதாங்க சொல்கிறாரு, பணப்பை எடுத்துகிட்டு போகாத, எக்ஸ்ட்ராலாம் எடுத்துகிட்டு போகாத, இப்பெல்லாம் இருந்தால் தான் நான் போவேன்னு சொல்லாத, போ, வேலையால் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கிறான், நான் அவன் தேவையெல்லாம் சந்திப்பேன். இங்கே கேட்குறார் லூக்கா, கடைசியில் கேட்கும்போது ஏதாவது ஒரு குறைவாக இருந்துச்சுன்னா, இல்லை எதுவுமே எங்களுக்கு குறைவாக இருக்கவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு போகாத காரணம் என்ன தெரியுமா? போயிட்டு பயப்படுறாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நான் பார்த்துட்ருக்கேன். தைரியமாக போயிட்டாங்க, 2 பிள்ளைங்க பிறந்தோடனே அவங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்கள நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணுமே, அப்போனா இந்த வேலையிலேருந்து அந்த சம்பளத்தில் தான் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால் அவங்க தடுமாறுறாங்க, தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஒன்று ஊழியத்தை விட்டுட்டு வராங்க, அல்லது வேறு முடிவுகள் எடுக்கிறாங்க. நான் அவங்கள குறை சொல்லலை, ஆனால் அவங்க பார்வை வேறு பக்கம் திரும்பிடுச்சு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஆண்டவர் எப்படி அழைச்சார் அப்படியே தான் போயிட்டுருக்கணும். உங்களுடைய உறவுகள் யாரோட இருக்கணும்னா தேவனுடைய பிள்ளைகளோட இருக்கணும். சரியா? மிஷனரிஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படி சொன்னால், இல்லை இன்றைக்கி பொதுவாகவே விசுவாசிகள் என்ன தப்பு பண்ணுறாங்க சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறது, சொந்தக்காரனை பார்க்குறது, அவன் ஹைஃபை ஸ்கூலில் போய் படிக்க வைப்பான். ஸ்கூல் இதில் பிள்ளைங்களெல்லாம் உடனே இவங்களுக்கு என்ன வந்துடும், என் பிள்ளையும் அப்படி படிக்க வேணாமா அப்படின்னு லைன் மாற ஆரம்பிக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் செய்ய முடியும், அதை நீங்கள் கற்றுக்கணும். இன்னொருத்தர்கிட்ட காசு இருக்குது, அவன் படிக்க வைக்கிறான். உங்கள்கிட்ட காசு இல்லை, கடன் வாங்கி செய்யலாமா? தைரியமாக ஜெபத்தோட உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறது யார்? தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. பெரிய ஸ்கூலில் படிக்கிறதுனால இன்ஜினியர் ஆகிடுவானா, பெரிய டாப்பில் வந்துடுவானா? அப்படி கிடையவே கிடையாது. நிறைய நேரத்தில் பெரிய ஹைஃபை ஸ்கூலில் படிக்கிறனால பிள்ளை கெட்டு தான் போயிடுது. ஏன்னா அந்த சர்க்கிள் அந்த மாதிரி சர்க்கிள். அவன் கையில் காசோடு வருவான், தப்பான காரியத்தை செய்வான். நம்ம பிள்ளைகளும் தப்பான காரியத்தை செய்வான். சிம்பிள் பீப்புளோட, அதுக்காக பணக்காரன் வேணான்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு என்ன தேவன் கொடுத்துருக்கிறாரோ அதை செய்ய பழக வேண்டும். இல்லாட்டி நம்முடைய பார்வைகள் மாறும். அதுதான் ஆண்டவர் விதைக்கிற ஓமையை பற்றி சொல்லிட்டு வர்றார் இல்லையா? முதல் இது கற்பாறையின் வழியாக அது கடினமான பாதையில் விழுந்துச்சு, பறவைகள் சாப்பிட்டு போயிடுச்சு. 2வது கற்பாறையான நிலத்தில் விழுந்துச்சு, மேலே மண் இருந்துச்சு, கீழே பாறை இருந்துச்சு, அதனால் வேர் கொள்ள முடியல. அதை பற்றி என்ன விளக்கம் சொல்லியிருக்கு? கஷ்டங்கள் ஏற்பட்ட பொழுது, வசனத்து நிமித்தம் உபத்திரவங்கள் வந்த பொழுது அவங்க இடறி போயிட்டாங்கன்னு. 3வது என்னென்னா முள். அதை என்ன சொல்லியிருக்கு சொன்னால், உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சொல்லியிருக்கு. உலகத்தின் கவலைன்னா என்ன? நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கவலை வரும். எல்லாருக்கும் வருங்க. நீங்கள் உலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் உங்களுக்கும் வரும். ஏன்னா உங்கள் சம்பளம் இப்பயே போதலை, இன்னும் பிள்ளைங்க பெருச, ஆனால் என்ன பண்ண போகிறோம், கல்யாணத்துக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு வீடு கூட இன்னும் கட்டலையே, என்ன பண்ண போகிறோம், இதெல்லாமே ஒரு அமுக்கும் நம்மளை போட்டு. நடக்குமா நடக்காதா? உங்கள் சொந்தக்காரங்களாம் வீடு கட்டியிருப்பாங்க, உங்களுக்கு இன்னும் வீடு இல்லை. 4 பேர் உங்கள்கிட்ட இது ஒரு வீடு கூட உன்னால் ஆயத்தம் பண்ண முடியாதா, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க. வெட்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும் அவங்க பேசும்போது. ஆனால் நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்டடியாக போயிட்டே இருக்கணும். இப்போ அதை தான் சொல்கிறாரு, உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், என்ன பண்ணுவேன்ற ஒரு தாட்டு. 2வது என்னென்னா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா நான் அவனை மாதிரி மாறணும், இவனை மாதிரி மாறணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும் பொழுது என்ன ஆண்டவர் விட்டு விலகிறோம், பலன் இல்லாமல் போயிற்று. இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ இங்கே சொல்கிறாரு, நான் செலவில்லாமல் ஸ்தாபிக்கணும். அது எனக்கு லாபமானது ஒன்றும் கிடையாது, என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்கிறார். 2வது காரியத்தை பார்க்கலாமா? முதல் காரியம் செலவில்லாமல் ஸ்தாபிப்பது. எப்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்றுறது அப்படின்னா, அதை செலவில்லாமல் ஸ்தாபிக்க வேண்டும். அதனால தாங்க ஊழியத்தில் சம்பளம்லாம் குறைவுங்க. அதனால தான் நிறைய பேர் வரதில்லை. அது சேவை பணின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிஷனரிஸ் சில நேரத்தில் டிஸ்டர்ப் ஆவாங்க. நம்ம மிஷனரிஸ் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருக்குது, விலைவாசி ஏறிட்டே போய். உண்மை தான், இல்லைன்னு சொல்ல, நிறைய கொடுக்க தான் ஆசை இருக்குது.
நம்மளாலையும் கொடுக்க முடியல. ஆனால் ஒரு காரியம் நான் சொல்லுவேன், உங்கள் தேவையில் யார் சந்திப்பா? ஆண்டவர் சந்திப்பா. ஏன்னா உங்களை அழைச்சது மிஷன் கிடையாது. மிஷன் அழைச்சதுனால நீங்கள் ஊழியத்துக்கும் வரல. தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதை அடையாளம் கண்டு உங்களை மிஷனில் அந்த பணிகளை உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். ஒரு சிறிய சப்போர்ட் தான் யார் கொடுக்குறா? மிஷன் கொடுக்குது. மீதியெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார், தேவன் சந்திப்பார். நாங்கள் ஆரம்பித்தப்போ 350 ரூபா, எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது 86 மிஷனரியாக போயிட்டேன். அங்கே போய் சேர்ந்தாச்சு. முதல் சம்பளம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படிலாம் விசாரிச்செல்லாம் எவ்வளோ சம்பளம் கிடைக்கலாம் விசாரிச்செல்லாம் போகல. கடவுள் அழைத்தார், அங்கே கொண்டு போனார், அங்கே போனோம். முதல் தடவை வாங்கினப்போ 350 ரூபா வாங்கினேன். ஆண்டவர் அப்படி தாங்க வழி நடத்தினார். அதில் நாங்கள் மருந்து வாங்கி கொடுப்போம் மக்களுக்கு, அதில் உதவிகள் செஞ்சுருக்கோம். ஆனால் ஒரு கட்டணம் வச்சு முட்டை வாங்க முடியாது, பால் வாங்க முடியாது. அதனால் டீ எல்லாம் கடன் டீ போட ஆரம்பித்தோம். அப்படிலாம் வாழ்ந்தோம். ஆனால் அதில் இருந்த சந்தோஷம் எப்படி தெரியுமா? அப்படி தான் போட்டது, அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது வெளியே. நாங்கள் வெளியே வரப்போ ஒரு 800 ரூபா வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். நாங்கள் அது 2 பேரும் சேர்த்து. அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க மிஷனரிஸ்க்கு. ஆனால் எத்தனை பேர் பட்டினினால் செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி மிஷனரிஸுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குங்க. நல்ல ஆண்டவர் அந்த பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்கார்? ஆசீர்வதிச்சிருக்கிறார். 1000 குறை சொல்லுவாங்க. நம்ம சபையில் வளர்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. தேவன் அவங்கள அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கார். அப்படி தான் செய்கிறார். ஆண்டவருக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை ஆண்டவர் கைவிட்டதே கிடையாது. இதனால் நாங்கள் கெட்டு போயிட்டோன்னு சொல்லி யாரும் சொல்லவே முடியாதுங்க. நாங்கள் ஒப்பு கொடுத்து வந்தோம், நாங்கள் கெட்டால் போயிட்டோம். உங்களுக்கு வேணால் கடன் இருக்கலாம், எனக்கு கடனே கிடையாது. இது வரைக்கும் நான் கடன் வாங்கினதே இல்லை. எப்படி நடந்துச்சு? என் பையங்க 2 பசங்க கல்யாணத்தை எப்படா நடத்துகிறேன்னு யோசித்தேன். அதெல்லாம் ஆண்டவர் வழியை உண்டாக்குனார். அது நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கும் நான் கடன் வாங்கலை, என் மனைவிட்ட கடன் வாங்கினேன். அவளுக்கு தான் ஆண்டவர் காசு கொடுத்தாரு. சரி தாமான்னு கேட்டேன், அதை வச்சு எல்லாம் செஞ்சோம், திருப்பியும் கொடுத்துட்டேன். ஆனால் நான் தான் வாங்கி செலவழிச்சிட்டேன் மறுபடியும். நான் சும்மா லேட்டுக்காக சொல்கிறேன். சரியா? தேவன் காரியங்களை செய்கிறாருங்க. அதனால தான் கடன் வாங்கணும்னு நீங்கள் யோசிக்காதீங்க. எடுத்தோடனே கடன் வாங்கிடலாம், யார்கிட்ட கடன் வாங்குவோம், எங்கே வட்டி குறைவாக கிடைக்கும், அப்படிலாம் யோசிக்காதீங்க. முழங்கால் போடுங்க ஆண்டவர்கிட்ட. நாங்கள் உங்களுடைய பிள்ளை, நீங்கள் ஊழியம் பார்த்தா தான் அப்படிலாம் செய்யணும்லாம் கிடையாது. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறனால உமக்கு பிரியமாக நாங்கள் செய்ய விரும்புகிறோம். கடன்காரனாக நாங்கள் மாற விரும்பலை. எங்களுடைய தேவையை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே, ஏதாவது ஒரு வழி காட்டுங்க எங்களுக்கு சொன்னால் செய்வாரா செய்ய மாட்டாரா? அந்த விதவை போய் தான் பிள்ளைகளையும் அடிமையாக பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பதறி தான் ஓடுகிறா எலிசாட்ட. உன்ட்ட என்னமா இருக்குதுன்னு கேட்டால் ஒரு சின்ன பானையில் எண்ணெய் இருக்குது. ஸோ அதிலிருந்து தேவன் தேவையை சந்திக்கிறார். காணா ஒரு கல்யாணத்தில் அங்கே தண்ணி தான் அவைலபிளாக இருந்துச்சு. தண்ணியை வச்சு தேவன் திராட்சரசத்தை உண்டாக்கினார். அந்த சாரிபாத் விதவை வீட்டில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. அதை வைத்து தேவன் என்ன செய்யணுமோ அதை செய்தார். அப்போ தேவன் உங்களிடத்தில் இருக்கிறத என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம். அது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையிலே எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ நாம் அதை கவனிக்கணும். ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். பவுல் சொல்கிறாரு, நான் செலவில்லாமல் ஸ்தாபிப்பேன். அப்போ நெருக்கம் வந்துச்சானா? ஆமாம் வந்திருக்குது. நாங்கள் நெருக்கம் வந்தப்பையும் நாங்கள் உங்களை என்ன பண்ணல, தொந்தரவு பண்ணவில்லை என்பதை அழகாக சொல்லுகிறார். சரி, அடுத்த காரியத்தை பார்க்கும்போது 1 Corinthians 9வது அதிகாரத்தில் சுவிசேஷத்தை எப்படி நம்ம அந்த கட்டளை எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லும்பொழுது 19ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், நான் ஒருவனுக்கு அடிமையாக இருந்ததும் இல்லை, ஆனால் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். நான் ஒருத்தனுக்கும் அடிமை கிடையாது. பவுல் ரோம பிரஜை, சரியா? யூதனாக இருந்தாக்கணும், யூதர் தான் அவர். ஆனால் பிரஜை என்ன பிரஜை? ரோம பிரஜை. அதனால் அவங்கள விசாரணை இல்லாமல் கைது செய்ய முடியாது, அடிக்க முடியாது. அதனால தான் ஒரு தடவை அவர் அடித்த உடனே தான் அவர் சொல்கிறாரு, நான் யார் தெரியுமான்னு கேட்டப்ப நான் ரோம பிரஜைன்னு பதறிட்டாங்க. பிலிப்பு சிறைச்சாலையில் இருந்தப்பையும் அதை இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறார். தான் ரோம பிரஜன்னு பதறிட்டாங்க. ஏன்னா கேட்காம அடிச்சிட்டோம், ஜெயிலில் போட்டுட்டோம், அவங்கள காயமெல்லாம் ஆகிப்போச்சு.
அப்போ தான் கெஞ்சுறாங்க, அமைதலாக நீங்கள் ஊரை விட்டே போயிருங்கன்னு அடுத்த நாளில் கொண்டு வந்து. அப்போ தான் பவுல் சொல்லார், நீ பாட்டுக்கு அடிப்ப எங்களை அப்படியே நைஸாக அனுப்பி விடலான்னு பார்க்குறியா, எங்களை பட்டணத்துக்கு வெளியே வரைக்கும் கொண்டு வந்து விடு, வந்து அதிகாரம் எங்கிட்ட சொல்லணும்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து தயவுசெய்து அமைதலாக போயிருங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிரும். அவ்வளோ அதிகாரம் இருந்தும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன்னு சொல்கிறார். யாருக்கெல்லாம் அடிமையானாராம்? யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலானேன். அப்புறம் நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவனை போலானேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல நான் நடந்து கொண்டேன். அதுக்கப்புறம் 22 சொல்கிறார், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் பலவீனருக்கு பலவீனை போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அதுதான் அவங்க லெவலுக்கு நம்ம என்ன ஆகணும், இறங்க. ஏசாமி எப்படி வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். தேவனாக இருந்தது என்ன பண்ணார்? தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். அவரை பார்த்தா எந்த அடையாளமே தெரில. அவரை பிடிக்கிறப்ப கூட ஒரு யாராவது வந்து அடையாளம் காட்ட வேண்டியதாக ஆகிப்போச்சு. 12 பேரில் இன்னொரு 13வது ஆள் தான் இவர். அது அப்படியே மனிதனை போல் இருந்தார். அதுக்கு 30 வயசு என்ன, அவனுக்கு 30 வயசு 50 வயசு கூட ஆகலை, நீ ஆபிரகாமே கண்டேன்னு சொல்கிற, கோவப்படுறாங்க மக்கள். அப்போ அவர் தேவனாக இருந்தும் அதை காட்டிக்கிடவே இல்லை, மனிதனை போல. ஆனால் நீங்கள் யார்கிட்ட போய் வேலை பார்க்குறீங்க அவங்கள போல மாறணும். அவங்க பாவத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது, ஆனால் அவங்களே போல இருக்கணும். அவங்க லெவலுக்கு நீங்கள் இறங்கினா தான் ஊழியம் செய்ய முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அதெல்லாம் ஊழியத்துக்கு ஒத்தே வராது. இங்கே பவுல் அழகா சொல்கிறார், அந்த 22 கடைசியில் பாருங்கள், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஞானிகளுக்கு ஞானியை போல, பைத்தியக்காரனுக்கு பைத்தியக்காரனை போல, சுவிசேஷத்துக்கு நான் பைத்தியம் சொல்கிறேன். அப்படி தான் வேலை செய்ய முடியும். அப்போ 2 குறிப்புகள் சொல்ல, எப்படி அந்த கட்டளையை நிறைவேற்றுவது அப்படின்னு சொன்னால், ஒன்று செலவில்லாமல் நிறைவேற்ற வேண்டும். 2வது சொல்லும்போது எல்லாருக்கும் எல்லாமான, அவங்க லெவலுக்கு நான் இறங்குவேன் என்று சொல்கிறேன். அப்படி தான், அப்போ தான் நிறைய பேர் ரட்சித்து. அதை வந்து 19லையும் சொல்கிறார், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அதனால தாங்க அவரை பிடிச்சி அடித்தாங்க, மூஞ்சிலெல்லாம் துப்புனாங்களே, ராஜான்னு சொல்லி கேலி பண்ணாங்களே. அவர் ராஜா தான் ஆக்சுவலாக. முள்முடி சூட்டினாங்களே, ஏன்னா அவரை பார்க்க எப்படி தான் இருந்துச்சு, சாதாரணமாக இருந்துச்சு. அதுதான், நீங்கள் மட்டும் இறங்கி பாருங்கள், உங்களை எவ்வளோ அவமானப்படுத்துன்னு தெரியுமா அந்த உலகம். நீங்கள் கெத்தாக நின்று பாருங்கள், அப்படியே உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் மட்டும் இறங்கி போங்க, உங்களை மட்டமாக தான் நடத்துவாங்க. சமீபத்தில் கிளம்பியாக தான் சொன்னான், நம்ம வெளியே தெரிலப்பா அவங்களுக்கு அப்படி சொன்னான். அதாண்டா ஊழியம் அப்படி சொன்னேன். அவமானப்படுத்துவாங்க. மனாயின்றவரெல்லாம் பயங்கர அவமானப்படுத்துவாங்க, பயங்கர ரொம்ப துச்சமாக எண்ணுவாங்க. அவங்கள அவ்வளோ நேசிப்போம், ஆனால் நம்மளை ஏளனமாக அப்படி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தானே ஏசாமிக்கு செஞ்சாங்க. அதுதாங்க ஊழியம். எல்லோரும் என்ன கனம் பண்ணணும், எல்லோரும் என்ன மதிக்கணும், பாராட்டணும்னா அப்படிலாம் நீ ஊழியம் செய்ய முடியாது, ஊழியமே செய்ய முடியாது. உங்களை பைத்தியக்காரன் மாதிரி விட்டுறணும். ஆண்டவர் அப்படி தான் அந்த உலகம் நடத்துச்சு. வேசியின் மகன் சொல்லிச்சிங்க ஆண்டவரை, உன்ன மாதிரி நாங்கள் ஒன்றும் பிறக்கலை அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பிறப்பே சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நம்மளை சொன்னால் அப்படி வைத்துக்கிடுவோமா? பொறுத்துக்கல முடியுமா நம்மளால்? என்ன திட்டுறா, எங்கள் அம்மாவை திட்டுறாதுறான்னு சொல்லுவாங்க. சொல்லலாம், பொறுக்க முடியாது, ஆத்திரம். ஆனால் ஆண்டவரே அப்படி தான் சொன்னாங்க. மரியாளை சொல்கிறாங்க அவங்க, ஆனால் ஆண்டவர் அப்படியே அமைதலாக இருக்கிறார். குற்றவாளியை போல் என்ன பண்ணார், 2 திருடர்களுக்கு இடையில் அவரை தொங்க விட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவர் பொறுத்து கொண்டார். ஏக்கானா அதுக்கு தான் நான் வந்தேன். இப்போ யாருடைய ரட்சிப்புக்காக அவர் வந்தாரோ அவங்க தான் இவரை என்ன பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க, அடித்தாங்க, துன்பப்படுத்தினாங்க. அதுதான் ஊழியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் பவுல் வந்து 2 கொரிந்தியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, கள்ள சகோதரலா எனக்கு வந்த துன்பங்கள்.
நான் பசியாக இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், நாசமோசங்கள் இருந்தேன், கடல் பிரயாணத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிகிட்டே வர்றார். அதில் ஒரு குறிப்பு என்னென்னா, கள்ள சோதலால் வந்த துன்பங்கள். கூட இருந்தவங்க அவரை எல்லாம் பண்ண, அது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டால்தான் ஊழியத்தை செய்ய முடியும். அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால தான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய மாட்டேன்றாங்க. மூன்றாவது காரியத்துக்கு போயிடலாமா? மூன்றாவது காரியம் 23, 24, 25 வசனங்கள் வாசிக்கலாம். இந்த கட்டளையை நிறைவேற்றுவதின் நோக்கம் என்ன? பவுல் அழகா சொல்கிறார். முதல்ல அந்த கட்டளையை பற்றி தான் அவருடைய பார்வைன்னு சொல்லி பார்த்தோம். அது என்மேல் விழுந்த கடமை, செய்யாவிட்டால் ஐயோ, உக்ரான ஊழியம்னு சொல்கிறார். எப்படி நிறைவேற்றுவது என்று சொன்னால் செலவில்லாமல் நிறைவேற்ற வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமாக நம்ம மாற வேண்டும் சொல்கிறார். இதை சொல்லும்போது என்னென்னா, நிறைவேற்றுவதின் நோக்கம் என்னென்னா, 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்தேன். ஏக்காக ஊழியம் செஞ்சாராம்? சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு இது நிமித்தம் அப்படி, அது நிமித்தம் இப்படி அப்படின்னா என்ன புரிஞ்சா? இன்னொரு இடத்த வாசிக்கலாமா? ரோமர் 1 அதிகாரம் எடுத்துக்கோங்க. நம்ம பரலோகத்தில் பங்கு கிடைச்சா போதுன்னு நினைக்கிறோம், பரலோகத்துக்குள்ளே போனால் போதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் எனக்கு என்ன வேணும்? பங்கு வேணும். தேவன் இந்த உலகத்தில் உள்ள ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக தானே வந்தார். அதுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு அவ்வளோ ஆத்துமாக்கள் ஆண்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மூல காரணம் கிறிஸ்து தான். கிறிஸ்து மட்டுமில்லை, அநேகர் செய்த ஊழியங்கள். அந்த ஊழியத்தில் எனக்கு என்ன வேணும்? பங்கு வேணும். இந்த இந்தியாவினுடைய எழுப்புதலில் நமக்கு என்ன வேணும்? ஒரு பங்கு வேணும். ஆண்டு பங்கு கொடுத்துருக்குறார். அதனால தான் ஒரிசா ஊழியத்தை நம்ம விட முடியாது. நம்ம தெரிஞ்ச, நமக்கு ஒரிசாவையும் தெரியாது, ஹோமக்களையும் தெரியாது. ஒரு காலத்தில் ஆண்டவர் அதை நம்ம கையில் கொடுத்தார். நான் இன்றைக்கும் ரொம்ப பாராட்டுவேன் அன்றைக்கு இருந்த தலைவர்கள், சபை மூப்பர்கள். நான் அன்றைக்கி 23 வயசு. நான் ஊழியத்துக்கு கடவுள் என்னை அழைச்சார்னா அதை நம்பினாங்க. நம்பி என் மேலே தலையில் கை வச்சு எனக்காக ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்க? அனுப்புனாங்க. நான் அன்றைக்கி ஒரு விடலை பையன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒன்றும் விவரம் தெரியாது, ரொம்ப கெட்டிக்காரன்லாம் கிடையாது நான். ஆனால் அனுப்பினார்கள். அன்றைக்கு ஆரம்பித்த ஊழியங்க அது. இன்றைக்கி ஐஎம்ல தான் ஊழியத்துக்கு போனேன். ஐஎம்மில் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான சபைகள், ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் வந்துட்டாங்க. அதுவும் யார் மூலமாக தான்? அதில் யாருக்கு பங்கு இருக்குது? இந்த சபைக்கு பங்கு இருக்குங்க. இன்றைக்கு மிஷன், நம்மளே ஆரம்பித்த மிஷன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. 40 சபைகள் இருக்குது, விசுவாசிகள் ஆயிரக்கணக்காக வந்துட்டாங்க. யாருக்கு பங்கு இருக்குது? இந்த சபைக்கு, மதுரையில் இருக்கிற இந்த சபைக்கு. நம்ம டேனியல் பிரதர் ஏற்கனவே பாராக்குண்டின்ற இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஜூனில் போகிறாங்க யூத் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு. நான் அவங்க ஹிந்தியில் பேசுவாங்கன்றதுனால அவங்கள கூப்பிட்ருக்காங்க. நேற்று தான் கிளம்பியே சொன்னான், டேனியல் பிரதர் வருவாங்களா அப்படி சார்? வருவாங்கடா. இப்போ பேசி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சபையில் பங்கு அதிகமாகிட்டே போகுது. நான் தான் போயிட்டு இருந்தேன், இப்போ யார் போகிறா? மற்றவங்களும் போகாரு. அதுதான் தேவனுடைய திட்டம். பெரிய காரியங்களை தெய்வம் செய்ய திட்டம். நமக்கு அதில் பங்கு இருக்குது. இங்கே பவுல் சொன்னதை உங்களுக்கு வாசி காமிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 1 அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தையும் சொல்கிறார். இது வரைக்கும் இந்த ரோம நிருபம் எழுதும்போது அவர் ரோமாபுரிக்கே போகலை. ஆனால் பவுலுக்கு என்ன ஆசை? ரோமாபுரிக்கு எப்படியாவது போகணுன்னு ஆசை. எதுக்காக போகணும்? சுற்றி பார்க்குறதுக்கு போகணும். நாங்கள் நிறைய சிலைகள், பெரிய பெரிய கட்டணம்லாம் இருந்துச்சுல. அப்படியா? பவுல் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். 12ஆம் வசனம். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதற்கு எனக்கு மனமில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளிகளாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேணும். அவருக்கு ஆசை என்னென்னா, ரோமுக்கு போய் சில ஆத்மா என்ன பண்ணிடணும்? ஆதாயம் பண்ணிடணும்.
ரோம் அன்றைக்கு டாப்பு ஒரு அதுலேயே அதுதான் உலகத்தை ஆண்ட ஒரு பகுதி. ஸோ அவர் ரோமரில் தான் ஏசாமியை சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனால் அவர் பவுலுக்கு என்ன ஆசைன்னா அதை போய் சுற்றி பார்த்துட்டு வரணுன்றது இல்லை, அங்கே போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி அங்கே சிலரை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. அதுதான் சொல்கிறார். இதான் பங்குங்க. நிறைய பேர் சபையிலே பங்கெடுக்க மாட்றாங்க, அப்படியே வர்றாங்க, அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அவங்களுக்கு அது தெரியல. ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சில நேரத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்ட்டு எனக்கு சந்தேகம் எடுத்துருது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அப்படிலாம் போக முடியாதுங்க. ஆண்டருடைய காரியத்தில் ஈடுபடணும், ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும், ஒரு பங்கு எனக்கு வேணும், நான் செய்யணும் அப்படி சொல்லுவாங்க, ஆசைப்படுவாங்க. எனக்கு எதாவது கொடுங்களேன் நானும் செய்கிறேன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதுதான் உண்மையான விசுவாசனுடைய அடையாளம். அப்படியே கமுக்கமாக வர்றது, நோகாமல் நொங்கு தொங்குன்றது சொல்லுவாங்க. சரியா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஊழியத்தில் அப்படிலாம் கிடையாது. குனிஞ்சி சில காரியங்கள்லாம் செய்யணும், வலிக்க தான் செய்யும். ஆனால் உங்களுக்கு பங்கு வேணுமா, அப்போ நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், அதை செஞ்சு தான். சரி, சர்ச்சைக்கு வந்துட்டு போகிறது ஆண்டருக்கு ஊழியம் செய்கிறதுலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்ச்சைக்கு வர்றது என்னென்னா, நம்ம அவரை தொழுது கொள்ள வருகிறோம், அவ்வளோதான். கற்றுக்கொள்ள வருகிறோம். ஆனால் நம்ம ஆண்டருக்காக என்ன செஞ்சோம், ஆண்டு நமக்கு என்ன செஞ்சான்னு கேட்காதீங்க. அவர் தன் ஜீவனையை கொடுத்துட்டார், தன் குமாரனையும் நமக்காக கொடுத்துட்டார். ஆனால் நானும் நீங்களும் ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக என்ன செஞ்சுருக்கோம்? அழகான பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய். அது கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆண்டருக்காக? எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கீங்க? எத்தனை வருஷம் நம்மளை போஷித்து இருக்கிறார், தேவைகளையெல்லாம் சந்திச்சு. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பங்கு வேண்டும். அதை தான் அவர் சொல்கிறார். எதுக்காக சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும், என்ன நோக்கத்தோடு கூட இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன்னு சொன்னால் பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தில், அதான் ரோமர் 1 கொரிந்தியர் 9:23, சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு இதை நிமித்தம் இப்படி செய்கிறேன். உங்களுக்கு பங்கு வேணும்னா தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுங்க. புறப்பட்டு போய் ஆத்துமாக்களை பாருங்கள், உங்களுடைய நண்பர்களை பாருங்கள், ஆண்டரை பற்றி சொல்லுங்கள். அவங்க ஏற்றுக்கொள்ளாதெல்லாம் அடுத்த விஷயம். விதையை விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. பாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட அதை செஞ்சிட்டே வரணும். இரண்டாவது காரியம், என்ன நோக்கத்தோடு கூட அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம்னு சொன்னால் 24-25 வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு இப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போ பரிசு பெறுறதுக்காக ஓடுறோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் நான் ஆண்டருக்காக எல்லாத்தையும் விட்டேன்னா நான் லாபம், நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, சரியா? கணக்கு பார்ப்பேன்னா பார்க்க மாட்டேன்னா, லாபம் நஷ்டம் பார்க்குறது தான் எக்கனாமிக்ஸு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன்னா இது நஷ்டமா லாபமா? நீங்கள் ஒருவேளை நஷ்டம் நினைக்கல, நான் லாபம் நினச்சதுலாம் எங்கே இருக்கேன்? இந்த ஊழியத்தில் இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதான் உண்மை. சாலமோன் சொல்லுவார், ஆண்டவரே நான் தரித்திரத்தினாலே நான் திருடி உம்முடைய நாமத்தை அவமானப்படுத்தாது படிக்கும், பரிபூர்ணம் அடைகிறதுனாலே உம்முடைய நாமத்தை நான் தூசியாது படிக்கும், அன்றன்று உள்ளதை எனக்கு அளந்து தாங்க சொன்னேன், என் படியை எனக்கு அளந்து தார சொல்ல. நான் அந்த ஜெபத்தை செஞ்சு விட்டேன். இப்போ நிறைய கேட்குறேன், கொடுக்க மாட்டுறாரு ஆண்டவர். சரியா? பரிசெல்லாம் எங்கே வந்து கொடுங்க, அங்கே கொடுங்க, இங்கே கொடுத்துடாதீங்க, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் போல. அதனால தான் இப்போ கேட்டாலும் கொடுக்க மாட்டார். தப்பாக நினச்சிக்கிறாங்க, ஆண்டவர் குரல்லாம் சொல்ல. ஆனால் அவர் கொடுப்பாருங்க. சரியா? இன்றைக்கி நம்ம இந்த சின்ன சபை செலவழித்த பணத்தை நீங்கள் 86லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல கோடிகள் வருங்க. இப்போயே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம்? மாதத்துக்கு 2.5 லட்சம் செலவாகுது.
நம்ம சபை காணிக்கையே 1.5 லட்சத்துக்குள்ளே தான் வரும். சரி, ஆனால் மாதம் 2.5 லட்சம் ஊழியத்துக்காக செலவழிக்கிறோம். பலர் உதவி செய்கிறாங்க. சில மாதம் பத்த மாட்டுது. சரி, இதில் நம்ம சபை செலவெல்லாம் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ செலவு செய்கிறோம். சின்ன சபைங்க. நம்ம சபை காணிக்கைய சில நேரத்தில் வெளியே நம்ம ரொம்ப சொல்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சின்ன சபையில் இவ்வளோ காணிக்கை வருதான்னு ஆச்சரியப்படுவாங்க. ஒரு காலத்தில் என்னுடைய தாப்பனார் இதை ஆரம்பித்தப்போ 300 ரூபா தான் வரும். வெறும் 300 ரூபா தான் வரும். ஆனால் இன்றைக்கு லட்சத்துக்கு மேலே வந்துட்டுருக்கு. காரணம் என்னென்னா, ஏன்னா பெரிய பணக்காரங்களாக இருக்காங்களோ அந்த சபையில்? இல்லைங்க, சமையல் வேலை பார்க்குற நிறைய பேர் நம்ம சபையில் இருக்காங்க. வீடுகளுக்கு போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவ்வளோ காணிக்க வருது. ஜனங்கள் கொடுக்குறாங்க, நல்லா கொடுக்குறாங்க. அதனால தான் என்னால் கேட்குறதுக்கு சில நேரத்தில் கூச்சும். ஏன்னா ஏற்கனவே மக்கள் கொடுத்துட்ருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் கொடுக்குறது தாங்க நல்லது. அதனால தான் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்கள் யாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏழை மாதிரி தெரியாது, நல்ல வசதியாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க கொடுக்குறாங்க. கொடுக்கறதுனால இழந்து போயிட்டாங்களான்னா இழந்தே போல அவங்கள ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு வர்றார். இந்த சின்ன சபையின் மூலமாக இவ்வளோ பணம் வெளியே போயிட்டே இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கோம்ல, இது காணிக்கையில் வாங்கினது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பொருள் நம்ம காணிக்கையில் வாங்குறதே கிடையாது. யாராவது ஒருத்தர் சகோதரன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கேரல் டவுன் காசில் வாங்கினது, காணிக்கையிலேருந்து வாங்குறது கிடையாது. அப்படி தான் இந்த சபையில் வைத்த கட்டி வாயை கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் ஊழியம் செஞ்சிட்ருக்குது. அவ்வளோ காரியங்கள் போயிட்டுருக்கு. அதாங்க எதுக்காக தெரியுமா? நமக்கு என்ன வேணும்? பரிசை பெரும்படி. எங்கே பெரும்படுறதுக்கு? அங்கங்க. பவுல் எவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிறார். அதை கீழே வாசி சொல்கிறேன் நான். அப்போ 2 காரியம் சொல்கிறார். ஒன்று, எனக்கு பங்கு வேணும், உடன் பங்காளியாகும்படிக்கு அப்படி சொல்கிறார். எனக்கு பங்கு வேணும். அதனால தான் சிலரெல்லாம் சொல்லுவேன், காணிக்கை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்? அதில் பங்கு வேணும். கொடுக்காம மட்டும் இருந்துடாதீங்க. இங்கே எவ்வளோ கொடுக்குறீங்கன்ற அது ஒரு மேட்டரே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கணுத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்க அவ்வளோ ஆண்டவர் திரும்பி கொடுப்பார். தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோன்னா, எனக்கு போக ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இல்லை இல்லை, நீங்கள் ஆண்டவர் கொடுத்துட்டு உங்களுக்குரியதை வச்சுக்கோங்க. நீங்களே ஒரு அளவு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தசம பாகத்தை பற்றி நம்ம பேசுவது என்னன்னு சொன்னால், நான் என்ன நம்புறேன்னா, மினிமம் அவ்வளோது என்ன பண்ணணும்? கொடுக்கணும். 10ல் 1 பங்காவது கொடுக்கணும். அது மினிமமாக அதிகமாக? அதான் மினிமம் நான் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் வந்து அதிகமாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு பல காணிக்கைகள் இருந்துச்சு. சரியா? பலி இருந்துச்சு. நம்ம பலியே செலுத்தலையே. ஆடு இன்னைக்கா வாங்கிட்டு வந்து பலி செலுத்தணுமா என்ன? ஒன்றுமே செலுத்தலை. இலவசமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். அப்போ என்ன பண்ணோம்? நிறையா கொடுக்கணும். ஆனால் எவ்வளோ கொடுக்கணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சபை சொல்லாது. ஆனால் ஒரு அளவு வச்சுக்கோங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அளந்து போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, அதை நீங்கள் உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. கொடுக்காம மட்டும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. சின்ன வயசுலேயே நீங்கள் படிக்கிற காலத்துலேயே கொடுக்க. நான்லாம் காலேஜ் படிக்கிறப்பே கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு காசு கிடைக்கும் இல்லையா? அதில் நான் முதல்ல 10 ரூபா கொடுத்தேன், அதுக்கப்புறம் 15 ரூபா கொடுத்தேன் மாதத்துக்கு. அப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிது. அது கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்? பங்கு வேண்டும். அதான் பவுல் சொல்கிறார், உடன் பங்காளி ஆகும்படிக்கு. 2வது என்ன சொல்கிறாரு? நான் பரிசை பெரும்படிக்கு. அதை தான் பவுல் சொல்கிறாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மட்டுமல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அது வைக்கப்படும். அப்போ பரிசை பற்றி தான் அவர் பேசுகிறார். எனக்காக என்ன? நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ பரிசு நிச்சயம். நம்ம என்ன செலவு செய்கிறோமோ அது எனக்காக தேவன் வச்சிருக்கு. இப்போ 2 காரியம் சொல்லிட்டார். நான் எதுக்காக அந்த கட்டளையை நிறைவேற்றுக்கிறேன்னா, ஒன்று எனக்கு பங்கு வேண்டும், 2வது எனக்கு பரிசு வேண்டும். சரியா? இன்னும் 2 காரியம் சொல்லி முடிக்கிறார். அது பரிசை பற்றி தான் பேசுகிறாரு.
26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். கிடைக்குமா கிடைக்காதா? அப்படிலாம் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். இங்கே சொல்லும்பொழுது ஆகாயத்தில் நான் சிலம்பம் பண்ணேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலம்ப விளையாட்டு தெரியும்ல, ஆனால் சுற்றுனா என்ன பண்ணும்? அடி விழுகணும். நீங்கள் வாடகை சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, ஆகாயத்தில் சுற்றினா வேஸ்ட். அது அடித்தா கரெக்டாக அடிக்கணும். அதான் ஒரு கல்லத்துக்கு எரிஞ்சாக்கணும், சிலம்பத்தில் என்ன பண்ணிடுவாங்க? அதை கரெக்டாக அடிச்சிடுவாங்க. அதுதான் சொல்கிறார், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக அல்ல, நிச்சயமில்லாதவனாக நான் ஓடேன், கட்டாயம் பரிசை பெறத்தக்கதாக நான் ஓடுவேன் என்பதை சொல்லுகிறார். அப்புறம் 27 இன்னொரு காரியம் சொல்கிறாரு, அதற்காக என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். இந்த டிசிப்ளின் பண்ணுறேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. சிலர்லாம் பாதியில் அப்படியே போயிடுறாங்களே, அப்படியே இல்லாமல் விலகி போயிடுறாங்க. அது தப்பு. பவுல் சொல்கிறாரு, நான் கடைசி வரைக்கும் நான் ஓடி முடியும். அதனால தான் அவர் அந்த ஓட்டத்தை முடிக்கிறப்ப சொல்கிறாரு, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், முடிஞ்சிச்சு எனக்கு. இப்போ கடைசி வரைக்கும் நான் ஓடி முடிக்க வேண்டும். அதில் ஒரு கவனம் என்ன இருந்துச்சுன்னா, பிரசங்கிக்க நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 25 ஒன்று சொல்கிறார் இல்லையா, மிச்சவங்களாம் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக ஓடுறாங்க, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக. 3 காரியம்தான் அதில் பார்த்தோம். முதல் காரியம் என்னென்னா, அந்த கட்டளையினுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் சொல்ல அந்த கட்டளை என்னென்னா, என்மேல் விழுந்த கடமை, அது செய்யாவிட்டால் எனக்கு ஐயோ, அதோடு அது உக்ரான உத்தியோகம் என்று சொல்கிறார். எப்படி நிறைவேற்றணும்? செலவில்லாமல் நிறைவேற்றணும், எல்லாருக்கும் எல்லாம் ஆகணும், அப்போ தான் நான் நிறைவேற்ற முடியும் சொல்கிறார். எதற்காக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா, எனக்கு பங்கு வேண்டும். 2வது காரியம், எனக்கு பரிசு வேண்டும், அதுக்காக வர்றேன். பரிசை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் நிச்சயம் இல்லாமல் கட்டாயம் பரிசு எனக்கு கிடைச்சி ஆகணும், அப்படி அதுக்கு தான் ஓடுவேன் சொல்கிறார். அதுக்கப்புறம் நான் வழியில் கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறது. இப்போ ஓட ஆரம்பித்தவன் பாதியில் நின்றுவிட்டான்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட்டில். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை ஓட்டத்தில், அவங்களுக்கு பரிசு கிடையாது. யாருக்கு பரிசு இல்லை? ஓட ஆரம்பித்தான் ஒருத்தன், பாதி தூரம் நல்லா ஓடிட்டான், ஆனால் பாதிக்கு மேலே அவன் ஓடலைன்னு சொன்னால் அவனுக்கு பரிசு கிடையாது. ஓடி முடிக்க வேண்டும். அதுபோல் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓட ஆரம்பிக்கிறதில்ல, ஓடி முடிக்க வேண்டும். அப்படி ஓடி முடிக்கணும்னா என்ன வேணும்? சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தும். உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் பாடி இருக்கணும், அது கண்ட்ரோலுக்கு இல்லை, நம்ம போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நாம் வைக்க வேண்டும் சொல்லி பவுல் அழகாக சொல்கிறேன். சரி, ஜெபம் பண்ணலாமா? தலையில் தாழ்த்துவோமா? ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்து பார்க்கலாம். பவுலை மட்டும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கல, சுவிசேஷ பணி எல்லாருக்கும் தேவன் கொடுத்துருக்கிறார். புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்கிறார். எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நீ அறிவிக்க வேண்டும்னு சொல்கிறார். அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார், எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பணியை நம்ம செஞ்சிட்ருக்கிறோமா? பவுல் அந்த கட்டளையை எப்படி பார்க்கிறான்னா, என்மேல் விழுந்த கடமை என்று சொல்கிறார். செய்யாவிட்டாலும் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். அது உக்ரான உத்தியோகம் என்று சொல்கிறார். அதை எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படி சொன்னால், நான் அதை எல்லாருக்கும் எல்லாமானேன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமானேன், செலவில்லாமல் நான் நிறைவேற்ற வேண்டும் சொல்கிறேன். பெரிய வசதிகளை தேடினாலும் ஊழியம் செய்ய முடியாது. எல்லாரும் என்னை மதிக்கணும்னு சொன்னாலும் ஊழியம் செய்ய முடியாது. எதற்காக இந்த ஊழியத்தை செய்யணும்? எனக்கு பங்கு வேண்டும், உடன் பங்காளியாகும்படிக்கு. அடுத்த காரணம், நான் பரிசை பெற வேண்டும். இந்த பரிசை பெறுவேன் என்ற நிச்சயத்தோடு கூட ஓட வேண்டும். பரிசை பெறுவதற்காக என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் சொல்லி பவுலுடைய அந்த தெளிவான அழைப்பில் இருந்த தெளிவு தான் அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணம். நம்ம அநேக நேரத்தில் இந்த தெளிவு இல்லாதனால தான் அந்த அழைப்பில் நம்மளால் ஓட முடியல. தெளிவு வேண்டும்.
தெளிவு இருக்கிறதா? தெளிவுபடுத்திக் கொள்வோம். எதற்காக தேவன் உங்களை வைத்திருக்கிறார்? அந்த தெளிவோடு கூட ஓடுங்க. நீங்கள் என்ன செய்ய வேணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார், அது செஞ்சிட்ருக்குறோமா? நிச்சயமாக பரிசு நமக்கு கிடைக்குமா? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றையும் நம்ம கணக்கு பார்க்கணும். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பவுலுடைய தெளிவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கமாலியர் பாதத்திலே உட்கார்ந்து படித்த மனிதன், ரோம பிரஜையாக இருந்த மனிதன், அநேக மேன்மைகள் அவருக்கு இருந்தது. ஆனால் நம்முடைய சுவிசேஷ பணிக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்ற குப்பையுமாக எண்ணின மனிதன். நீர் கொடுத்த பணி அவர் மேல் விழுந்த கடமை என்று எண்ணினார். அதை செய்வதற்காக எல்லாருக்கும் எல்லாமானார். எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். பரிசை பெறுவதற்காக, பங்கை பெறுவதற்காக அந்த பணியை செய்கிறார். என்ற அந்த தெளிவு எங்களுக்கு தாரோம். இந்த வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எதையோ பார்த்து சோர்ந்து போய் நாங்கள் விலகி விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் ஆரம்பித்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும், முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். அதற்குரிய பலனை எங்களுக்கு தாரும். எங்களோடு கூட தொடர்ந்து பேசும், தொடர்ந்து ஓட பலன் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.